கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த டிவி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை இவ்வளவாய் வழிநடத்தி இந்த 6வது மாதத்திற்குள்ளே இந்த 2வது வாரத்துக்குள்ள நம்மை கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 6வது மாதத்திலும் அவருடைய கிருபையும் பலனும் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்மளோட கூட தங்கி இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக என்று சொல்லி தாவீது சொல்கிறத நாம் பார்க்கலாம். இது எப்போ அந்த வசனத்தை அந்த தாவீது இந்த பாட்டை பாடுறாருன்னா, நீங்கள் அதுக்கு அந்த சங்கீதத்துக்கு முன்னாடி இதில் பாருங்க. தாவீது அபிலேமெக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுங்க. ஆமென். அவர் கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்குங்க. அவர் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க. அதனால் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போங்க நிகழ்ச்சியில் எல்லாரும் இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல ஒரு பழைய பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, நாம் அவரை போற்றி அவரை துதித்து பாடி அவரை அல்லேலூயா என்று சொல்லி நாம் என்னாலும் ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களோடு கூட சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் அத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் அத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். ஆமென். அவர் நல்லவர், நமக்கு முன்பாக செல்கிற அவர் நல்லவர் என்று சொல்லி உற்சாகமாய் வாயிலை திறந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. உற்சாகமாய் வாயிலை திறந்து சொல்லுவோமா? ஆமென். அவர் கிருபை எப்பொழுதும் என்றென்றும் நம்ம மேல இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அந்த கிருபை நாம் என்னாலும் போற்றி துதித்து பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இனி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி
மேற்கொள்ள வந்தும் நெகேமியா ஆவியை அளித்தே. நிந்தை மேற்கொள்ள வந்தும் நெகேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுமா, அவரே நமக்கு நம்பிக்கை, அவர் நமக்கு தைரியம் தந்திருக்கிறார், அவர் பலனை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்மை இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய தேவன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதால். அதனால் அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் கிருபை துதியுங்கள், அவர் கிருபை என்னென்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை போற்றுங்கள். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. போன்ற கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஆமென், நம்முடைய பாரினில் அவர், நம்முடைய பாதையில் அவர் ஒளியா இருந்து ஆமென் நம்மை நடத்துகிற நல்ல தேவன் நம்மை நடத்தினார். அவர் கிருபை என்னென்றும் உள்ளதுங்க. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து, உற்சாகமாய் வாய்களை திறந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தோம். ஒரு விஷயம் வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரை, வெள்ளம் போல நிந்த எங்களை மேற்கொள்ள வந்தோம். நீ வீரன் நெகேமியா ஆவியை நமக்கு தந்தருளி, அந்த தைரியமான ஆவியை நமக்கு தந்தருளி ஆமென். வெள்ளம் போல சத்ரு சாத்தான் எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் தாமே அவனுக்கு எதிர்கொண்டு கொடிபிடிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. நமக்கு எதிராக வரும் எந்த ஒரு ஆயுதமும் ஆமென் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகும். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரலங்க, நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதுங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. ஆமென். வேதத்திலே நெகேமியாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது நெகேமியா அவனோடு அவர் கூட இந்த ஆட்கள் அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு எதிராக இருந்த அந்த அம்மோனியன் ஆகிய தொபியா பக்கத்துல இருந்து என்ன சொல்றான்னா, அவர்கள் கட்டினா என்ன, ஒரு நரி ஏறி போனாலும் அது அது இடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. அதே எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அது என்ன நடக்கு தெரியுமா? வழியிலே சத்ருவை விலக்கி, இந்த வலங்கத்தை கெட்ட வரும் பொழுது வழியிலே சத்ருவை விலக்கி அவர்களுக்கு துணை செய்யும்படிக்கு ராஜாவிடத்தில் சேவகரையும் கேட்கறதுக்கு இவங்க கேட்காம இருந்தாங்களாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று சொல்லி இங்க ராஜாவுக்கு சொல்லியிருந்தாங்க. அங்கிருந்து பாபிலோன்லேருந்து இங்கே இஸ்ரேலுக்கு அலங்கத்தை கட்ட வரும் பொழுது வழியில் எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்களை விலைக்கு காப்பதற்கு அவங்க ராஜாவுடைய துணை நேரில் தேவாதி தேவன் நம்முடைய ராஜாவுடைய துணை அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன்
நம் தேவன் அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம் என்று சொல்லி ஆமேன் இருக்கிற இடத்துல நாம் அப்படியே கரங்களை தட்டி ஆமேன் அவர் நல்லவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவரை அண்டினோருக்கு ஆமேன் அவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கரம் இருக்கிறது சொல்லி நன்மையா இருக்கிறது சொல்லி எஸ்ரா சொல்கிறது போல ஆமேன். இப்போ நான் சொல்லலாம், இந்த நேசு எனக்கு நல்லவர். ஆமேன் இருக்கிற இடத்துல நீங்க சொல்லுவீங்களா, இந்த நேசு எனக்கு நல்லவர், இந்த நேசு நமக்கு நல்லவர் என்று சொல்லி ஆமேன். அல்லேலூயா. அவர் அற்புதமானவர். ஆமென். சர்வவல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வவல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். என்னாலுமே எந்த
இயேசு நல்லவருங்க. அவர் நம்மை என்றென்றும் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அனுதினமும் அன்பருடன் நான் இணைந்தே செல்வேன் என்று சொல்லி வாய்களை திறந்து நாம் சொல்லுமா, எப்பொழுதும் என் நேசரோடு கூட நடந்தே செல்வேன். ஏன்னா அவரே எனக்கு தஞ்சம், அவரே என் கோட்டை, அவரே நான் நம்பியிருக்கும் கண்மலை என்று சொல்லி இருக்கடங்களை வாய்களை திறந்து ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் நாம் விழுவோமா? எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை மேய்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரிடங்களிலும் நம்மளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம் அற்புதம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அற்புதமானவர், அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாங்க. ஹல்லேலூயா. அவரே நமக்கு தஞ்சம், அவரே நம் கோட்டை. ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல நாம் பார்க்கிறோம், பிதாவினிடத்தில் வலபாசத்தில் வீட்டிருக்கிறத கொள்ளையாடின பொருளாக அடிமையின் ரூபம் எடுத்து, அந்த வசனங்கள் நீங்கள் வாசித்தா தெரியும். அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் மரணபரிந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. ஹல்லேலூயா. தாழ்மையும் மன சாந்தமுள்ள தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அந்த தாழ்மையை நாம் அவரிடத்துல கற்றுக்கொள்வோங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து எப்பொழுதும் நல்லவைகளை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் ஒருவரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்ம பூமியில் சிந்தின அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், நாங்களும் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை மன்னித்தாருங்க. நாம் அவரை தேடி போகல, அவர் நம்மளை தேடி வந்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என்னுடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். நம்மள கிருபையாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுது நல்லவராக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு புத்திர சுவாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம், யெகோவா ரஃபா என்பது அவருடைய நாமம், யெகோவா ஷம்மா என்பது அவருடைய நாமம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து, யெகோவா ஈரே, என் தந்தையாம் தெய்வமே, ஆண்டவரே, என் அற்புதமானவரே, உடைய தழும்புகளால் சுகமானோம், உடைய தேவைகளை சந்தித்தீர் என்று சொல்லி வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனை, உன்னதமானவரை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவை வாய்களை திறந்து ஒரு விஷயம் நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். வாய்களை திறந்து சொல்லாம, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், ஆண்டவரே நீர்
நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மைப் போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சமாதானத்தை தந்த தேவன் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில வாய்களை திறந்து அப்படியே நாம் சொல்லுவோமா? உலகத்துல எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எனக்கு போதும், என் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி உற்சாகமாய் வாய்களை திறந்து சொல்லுவோமா? உலகத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் அப்பா. என் ஆத்மநேசரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மைப் போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம் ஆண்டவரே. எங்களுக்கும் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்து மேல உங்க சமாதானம் இருக்கட்டும், தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி உற்சாகமாய் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்றீங்களா? ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுது போல. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஒரு விஷயம் சொல்லுமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில. குற்றங்களை மன்னித்தவர் நீர் ஆண்டவரே. கிருபையாங்கள் மேல இறங்கின தெய்வம் நீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில எல்லாத்தையும் நீங்க சிருஷ்டித்தீங்க. ஆனா எங்களை மாத்திரம் ஆண்டவரே நீங்க உங்க கரத்தினால சிருஷ்டித்தீங்கப்பா. உங்க கோடா கோடி நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏன்னா நீங்க ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர், நீங்க ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜீவன், சுகம், பலன், சமாதானம், சந்தோஷம் இவைகளை தந்து எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்து கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது சொல்லி வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவனாயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் சோதர செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம். வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. கொடுக்கிறோம். விசேஷமாக எங்களோடு இணைந்திருந்து ஆராதிப்போம், ஜெபிப்போம், நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ கர்த்தர் நீர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு கிருபையா இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும், ஆளுகை இருக்கட்டும். குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. குடும்பத்திலுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த இடத்துல உடைய நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பத்தில் தேவன் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த டிவி நடத்துகிற உடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திங்க, எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த டிவி மினிஸ்ட்ரி மூலமாக அநேகருக்கு உடைய வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை அநேகருக்கு போய் சேர கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும், ஆளுகை இருக்கட்டும். நன்றி செலுத்துறோம். எல்லா துதிகனமும் எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும். ஆமேன், ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எங்களுக்கு ஜீவனும் சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவருடைய பலனை தருவதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம அடுத்த வாரமும் இதே மாதிரி அந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் பலனும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் என்றென்றும் எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.